வணக்கம் ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியமே போட்டு நான் உங்கள் அன்பு வீடு அன்பு நண்பர் காட்டுகிறேன். நம்ம நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி 2026 புத்தாண்டு பேச்சு. இந்த மீன ராசிக்கு இந்த 7.5 சனி ஜென்ம சனி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போங்க. நம்ம இப்ப அடுத்து பவர் ராசிங்கிறது மீன ராசிங்க. இந்த மீன ராசி பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லை அது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் கூட எல்லாம் பார்த்து நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். என்கிட்ட ஜாதகம் இல்லை சார், டேட்டா பர்த்னா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஜாதகமும் இல்லை, டேட்டா பர்த்தும் இல்லை சார்னா பெயராசியில் கூட நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஜோதிட ரீதியிலான தெளிவு வேணுங்க, ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் வேணுங்கன்னா எந்த ஆலயம் போயிட்டு நான் வழிபாடு பண்ணி வாழ்வியல முன்னேறதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன். என் நம்பர் நீங்க கண்டக்ட் பண்ணி எப்ப வேணா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. சரி, மீனராசி. இந்த மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா எப்பப்பா என்னனுங்க சொல்றது, 2023 எக்கச்சக்கமான கஷ்டங்கள். 2023 புத்தாண்டு ஏண்டா பிறந்துச்சும்பாங்க பாரு. ஏன்னா ஆடாத ஆட்டம் ஆடினார் சனி பகவான். ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியாகி 7.5 சனியா பிடிச்சு 7.5 சனியாக விரை சனியாக உட்கார்ந்துருக்கும் பட்சத்துல தனது சொந்த வீடு, தான் வீட்டுல நானே ராஜா நானே என்ன யாரும் கேட்க முடியாது இல்லையா என் வீட்டுல. சோ அப்படி ஆடாத ஆட்டம் ஆடிய சனி பகவான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய வீட்டுல ஜென்மத்துல வந்து உட்காரு. இது வந்து 2023 பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவோர்ஸ். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அசிங்கம் அவப்பேர். சந்தேகப்பட்டாருங்க என் மனைவி என்ன பார்த்து, சந்தேகப்பட்டு என்ன விரட்டி விட்டாருங்க என் கணவர் என் மேல. ஏன்னா அப்ப ராகுவும் சரியில்லை, ராகுவும் உங்களுக்கு அப்போ சரியில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியும் உங்களுக்கு விரைய சனியா உட்காந்துட்டாரு, ஆட்சியை உட்காந்துட்டாரு. உதாரணம் சொல்றோம் பாருங்களேன். இப்ப வந்து ஒரு புள்ள வீட்டுல இருக்கு, விளையாண்டுகிட்டு இருக்கு, நல்லா விளையாண்டுட்டு இருக்கு, சத்தம் போட்டுன்னு வச்சுக்கேன். அம்மா காது என்னப்பா சத்தம் பண்ண புள்ள என்ன பண்ண சேர்ந்த இல்லாம சத்தம் போட மாட்டேன். அதே மாதிரிதான் சனி. ஏன்னா சனி உட்காருது குருவோட. சோ வீடு கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதம் 2026 உச்சம் ஆயிடும். அப்போ குரு உச்சமாய் தன் வீட்டை தானே பார்க்கும்போது சனியால எதுவுமே பண்ண முடியாது. 7.5 சனிலேருந்து நீங்க 7.5 சனிலேருந்து மொத்தமா விடுதலாகி வெளில வந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ அன்பு மீனராசி நேயர்களை, பொறுமையும் தாய்மை உள்ளமும் கொண்ட மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் எதுலையுமே மனம் தளராம எதிர்த்து எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடியது மீனராசி. மீனராசி குருவுடையது இல்லைங்களா? பொறுமையும் அன்பும் நேர்மையும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மீனராசிக்கு வந்து இந்த காலம் நல்ல காலமா இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்குங்க. இந்த காலத்தை தவற விட்டுறாதீங்க.